Hi guys, welcome back to my channel. 2022ல ஒரு ஃபேண்டசி சர்வைவல் மூவியா ரிலீஸ் ஆன டீப் சி மியூரான் ஸ்னேக் அப்படிங்கிற ஒரு படத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். படத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் இந்த சப்பமுக்கு சைனாக்காரனுங்க ஏதோ ஒரு ஆராய்ச்சி பண்ணுறானுங்க. அந்த ஆராய்ச்சியோட முடிவில் என்னன்னா இவனுக்கு ஒரு ஸ்னேக்கை வச்சு ஏதோ ஒரு பண்ணியிருக்கானுங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ராட்சத ஸ்னேக்கா வளர்ந்துருச்சு. வேற வழி இல்லாம அதை அழிக்கணும் அப்படின்னு ஒரு முடிவில் அதை அழிக்கிறானுங்க. பட் அவனுங்களால அதை அழிக்க முடியல. அந்த பாம்பு இவனுங்களாலையும் போட்டு தள்ளிடுது. அப்படியே அங்க சீனை க்ளோஸ் பண்ணிட்டு இந்த பக்கத்துல நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோ கொஞ்சம் பேர் ஒரு 5-6 பேர் ஒரு குழு ஒரு ஷிப்ல போயிட்டு இருக்காங்க. திடீர்னு அந்த ஷிப்புக்கு ஒரு கோளாறு ஏற்பட்டு அந்த ஷிப்புக்குள்ள பாம்பெல்லாம் வந்துடுது. அதுல பல பேர் இறந்து போக குறிப்பிட்ட ஹீரோக்களோட சேர்ந்து ஒரு 10 பேர் 5 பேர் ஒரு தீவுல போய் தஞ்சம் அடைகிறாங்க. அந்த தீவுக்குள்ள ஏகப்பட்ட பாம்பு. அந்த ஸ்டார்டிங்ல நமக்கு காமிக்கப்பட்ட அந்த ஆராய்ச்சி கூடம் அந்த தீவுல தான் இருக்கு. இந்த தீவுக்குள்ள மாட்டிக்கிட்டாங்க. இறுதியில அந்த பாம்புட்ட அவங்க தப்பிச்சு போனாங்களா இல்லையா, எத்தனை பேர் போனாங்க அப்படின்றத சொல்றதா இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட ரன்னிங் டியூரேஷன் பாத்தீங்கன்னா 1 hour 20 minutes. இந்த படம் பாத்தீங்கன்னா யூடியூப்ல நீங்க சர்ச் பண்ணாலே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ தமிழ் டப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு 30% ஓகேவான தமிழ் டப்ல தான் அந்த பிறகு. இதுல எனக்கு பிடிச்சது அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். இதுல என்ன இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் அப்படின்னா, இந்த மாதிரியான படங்கள் ரீசன்ட் டைம்ல இந்த மாதிரி தமிழ் டப்ல ரிலீஸ் பண்ணி வந்துட்டே இருக்கு. இதை யாரு டப் பண்றா அப்படின்னு தெரியல. ஏன்னா அவ்வளோ மட்டமா ஒரு டப்பிங்ல இருக்கும். அதாவது படத்தோட கிளைமேக்ஸ்ல அந்த பாம்பை கண்டுபிடிச்ச டாக்டர் ஒரு ஆக்ரோஷமா பேசக்கூடிய ஒரு டயலாக் பார்த்தீங்கன்னா, ஆட்டுக்குட்டியை தடை விடுற மாதிரி அவர் பேசுற அந்த தமிழ் டப்பிங்கை நான் பாராட்டுகிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது ஒரு மாதிரி அட்வென்ச்சர்ஸ் அண்ட் ஒரு லைஃப் சர்வைவல் மூவி அப்படின்னாலும் இந்த படத்துல வில்லன் அப்படின் போது அந்த ஸ்னேக் அதை கொஞ்சம் தெளிவா நல்லா சிஜி பண்ணியிருக்கலாம் அப்படின்றது என்னோட பர்சனல் கருத்து. அண்ட் இந்த ஸ்னேக் மட்டும் இல்லை, அதில் காமிக்கிற பல இடங்கள் கிட்டத்தட்ட படத்துல ஒரு 80% சிஜியில தான் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அப்படி கிரியேட் பண்ணிக்கக்கூடிய அந்த 80% மட்டமா பொம்மை நமக்கு தெரியுது இது சிஜி அப்படின்னு. எஸ்பெஷலி படத்துல 2 சாப்பர் அப்பப்போ கிராஸ் ஆகிப்போம். ஐ மீன் ஹெலிகாப்டர் கிராஸ் ஆகும். ஸோ அந்த சாப்பர்ஸ் நமக்கு பார்க்கும்போது தெரியும் அது பொம்மை சாப்பர் வச்சு ஜூம் அப்ல அதை நிஜமான சாப்பர் அப்படின்னு நமக்கு காமிச்சிருக்காங்க அப்படின்னு. அதே மாதிரி ஸ்னேக்ஸுகளும் அந்த மாதிரி தான். ஸோ முக்கியமா படத்துல என்ன கண்டென்ட் முக்கியமோ அதையே வலுவா இல்லாம காமிக்கப்படியாகும். ஆக்டிங்கும் பெரிய லெவல்ல இவங்க நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியாத அளவாலையும் இந்த படத்தை சுமாரா ஒரு அட்வென்ச்சர்ஸ் படம் அப்படின்னாலும் அது ஒரு சுமாரான படமாவே வந்திருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். ஆனால் அடல்ட் கண்டென்ட் இந்த படத்துல எதுவுமே இல்லை அப்படின்னும் போது இந்த படத்துக்குள்ள இந்த மாதிரி படங்கள்ல சின்ன சின்ன விஷயங்கள் ஒர்க் அவுட் ஆகும். சின்னனா அங்கங்க வரக்கூடிய சின்ன சென்டிமெண்ட் காட்சிகள் அப்படின்னு அதே மாதிரி ஹீரோக்கும் ஒரு காட்சி இருக்கு. அது ஓரளவு இந்த படத்துல ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னே சொல்ல முடியும். ஆப்வியஸ்லி இந்த படத்தை ஃபேமிலிஸோட பார்க்கலாம் நம்ம. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரியான இந்த மங்கி கிங் அப்படின்ற படம்லாம் நம்ம பார்த்துருப்போம். டிவார் அப்படின்ற படம், ஆனகோண்டா, இந்த மாதிரியான கேட்டகரிஸ்ல படங்கள்லாம் உங்களுக்கு பிடிக்கும். ஆனகோண்டா லெவலுக்கு கம்பேர் பண்ண வேணாம். பட் இந்த மாதிரியான சர்வைவல் மூவிஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும் இந்த படம் ஒரு நல்ல படமா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ மற்றவங்களுக்கு ஒரு சுமாரான படமா அமைஞ்சிருக்கும். அண்ட் ஃபைனலி வேர்டிக் அப்படி என்னன்னா, இந்த படம் நீங்க டெஃபினட்டா பார்க்கலாம். ஸோ எந்த ஒரு டிசப்பாயின்மெண்ட் கொடுக்காது இந்த படம். பட் இருந்தாலும் இன்னும் பெட்டரா அந்த படத்தை பண்ணியிருக்கலாம் அப்படின்னு இந்த படம் பார்த்து முடிச்சது நமக்கு ஒரு சின்ன தாட் வரும். அடுத்து நல்ல ஒரு மூவி ரிவ்யூஸோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ கைஸ்.